கேள்வி கேள்வி பாலிடிக்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா விஜய்க்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி அவர் ஆரம்பிச்சதுலேருந்தே இடையூறு வந்துட்டு தானே இருக்கு. யார் கொடுக்குறான்னு சொன்னாலும் இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க, எகிரி குச்சி அடிப்பானுங்க. சரி, இப்போ அவர் சிஎம் ஆக போறாரா, எதிர்கட்சி தலைவர் ஆக போறாரா, இந்த ஃபேக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புறோம் அவரோட கோட்பாடுபடி. பட் ஸ்டில் எங்களுக்கு என்னன்னா வருத்தம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பண்ணதுதான் அரசியல்னு நாங்கள் நம்பி வளர்ந்தோம். என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து டிஎம்கே ஏடிஎம்கே பண்றது அரசியல், இவங்க பண்றதுதான் எதிர்ப்பு அரசியல், மக்களுக்கான அரசியல்னு நாங்கள் ஒரு பிம்பத்தோட வளர்ந்தோம். அது இவர் கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அது இல்லைன்னு ப்ரூவ் ஆன ஆரம்பிச்சது. பட் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாங்க ரொம்ப அதிகமா பிலீவ் பண்ணது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் தாண்டி மார்க்சிஸ்டா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து என்னைக்குமே மக்களுக்காக தான் நிற்பாங்க அப்படின்றத நான் நம்பினேன். நான் ஸ்பெஷலி நான் எல்லாருக்காகவும் பேச விரும்பல, நான் ரொம்ப நம்பினேன். பட் அந்த அடிப்படை நாதமே அவங்க எதிர்பார்த்த அந்த அடிப்படை நாதமே என்னன்னா, தான் சமூகத்தை சார்ந்த மக்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அமைச்சர்களை உட்கார வைக்கணும், அதிகப்படியான மக்களை கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை தான் சொல்றாரு. அப்போ கண்கூட நீங்க வந்தீங்கன்னா 2 ஆட்கள், நீங்க இத்தனை பேர் இவ்வளவு நாள் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பொது தொகுதியில் நிக்க வச்சு அவர் ஆல்ரெடி உங்க சமூகத்தை சார்ந்தவங்களை கூட்டிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு கண்டிப்பா அது அமைச்சர்களை இடமும் கொடுப்பாரு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அப்போ நீங்க எவ்வளவு எதிர்ப்பு பேசியிருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க ஆதரவு கொடுங்க, அது அமைச்சரோட அவருக்கு வாய்ப்பும் கொடுப்பேன்னு சொல்றாரு. உங்களோட கனவு இதுதானே? இத்தனை வருஷம் நீங்க பயணம் பண்ண அவங்க கூட வந்த கட்சிகள் செய்ய தயங்குற விஷயத்த பொது தொகுதி கூட அவங்க கொடுக்க தயக்கப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடாங்களா மாட்டாங்களா, அவங்கள நம்பி ஓட்டு இப்படி கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த அவர் ரியாலிட்டியில காட்டிட்டாரு. நீங்க நில்லுங்க, நாங்க மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற ரியாலிட்டியும் காட்டிட்டாரு. அதை காட்டியும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. சரி, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம், பிஜேபிக்கு எதிர்ப்பு அரசியல் தானே, அதையும் நான் பண்றேன்னு காங்கிரஸ் கூட்டணி வச்சிட்டாரு. அப்ப இன்னும் உங்களை எது தடுக்குது? எந்த விஷயம் உங்களை தடுக்குது? எதனால நீங்க யோசிக்கிறீங்க? அப்போ நீங்க மக்களுக்கு லாயலா இருக்கணுமா, திமுக லாயலா இருக்கணுமா? அவங்களே இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒத்த ஆளை நம்ம எதிர்த்து மொத்த பேரும் நிக்கிறாங்க, அவ்வளவுதான். என்னால சொல்றல, சின்ன வயசுல இருந்து நான் ஒரு விஷயம் பார்த்து வந்திருப்பேன். இவங்க பண்ண போராட்டங்கள், இவங்க பண்ண களப்பணிகள் எல்லாமே இதுதான் அரசியல்ப்பா. ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். நான் ஃபயர் விட்டவங்க எல்லாருமே எப்பேற்பட்ட ஃப்ராடுக்காரன்றதை இருந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். நான் நடிகனா ரசிச்ச ஒருத்தன் அரசியல்வாதியா மாறின 2 வருஷத்துல எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். நான் உண்மையே இந்த ஆள் அரசியலுக்கு வரும்போது இவன் என்ன பண்ணிட போறான்ற ஒரு பெரிய எகத்தாளத்தோட இருந்தேன். நான் அஜித் ஃபேன் தான், எகத்தாளத்தோட இருந்தேன். ஆனா அந்த ஆள் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். எந்த அளவுக்கு நிக்குதுன்னா, அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணையறத அவங்களோட முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்கிறாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்ட என்னங்க, ஒரு செடியில பூத்த 2 பூ தானுங்க, அண்ணன் தம்பி தானுங்க, பங்காளி, இந்த வெக்கமே கிடையாது அவங்களுக்குலாம். அப்போ இவ்வளவு நாள் நீங்க பண்ண அரசியல் எல்லாமே அரசியல் இல்ல. நீ மச்சான், நீ கொஞ்ச நாள் இருந்துக்க, உங்ககிட்ட வர கமிஷன் பைசா நான் வாங்கிக்கிறேன், நான் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், எனக்கு வர கமிஷன் பைசா நீ வாங்கிக்கிறத கேவலமான ஒரு கார்பரேட் அரசியல் தான் பண்ணிருக்கீங்க. இதை விட கேவலமா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு வெளியில வெட்ட வருஷமா தெரிஞ்சனாலதான் அவரை ஜெயிக்க வச்சாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி அமைக்கிறாரோ, அவர் எதிர்கட்சியா வராரோ, இல்ல ரீஎலெக்ஷன் வருதோ, அவருக்கு எந்த விதத்திலுமே அதுல நட்டமாக போறது கிடையாது. நட்டமாக போறது பூராவே அவர் எதிர்த்து நிக்கிற அரசியல் கட்சிகள் தான். கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இந்நேரம் வந்திருப்பாங்க. ஏன்னா பொட்டி கொடுக்கறது தான் நாங்க வேலை. பொட்டி எத்தனை பொட்டி மாறுது, எவ்வளவு தூரத்துக்கு போகுது, என்னைக்கு போகுதுன்றது தான். அது இவர் கொடுக்க மாட்டார். இவர் சொன்ன வார்த்தையில ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. மாற்றம் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. நான் ஆதரவு கேட்கறது இந்த மாதிரி பொதுவெளியில உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்கேன். நீங்க ஆதரவு கொடுக்கறதா நேரடியாக ஆதரவு கொடுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு ஒதுங்கி போங்க. நான் எந்த வச்சுலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு இருக்கேன். திமுக அந்த பிரச்சனையே இல்லையே. அவங்க தான் எல்லாருமே ஆல்ரெடி கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. டிஎம்கே வரங்களும் ஏடிஎம்கே இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி தானே வாங்கியிருப்பாங்க. இன்னும் அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஏங்க இவ்வளவு நாள் அதை தான் சொன்னேன், ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்த்து வளர்ந்துருப்பாங்க. மற்ற மாநிலங்களில் கூட வேறலாம் வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, மக்கள் மாற்றம் விரும்புறாங்க, அதனாலதான் வெஸ்ட் பெங்கால ஜெயிக்க வச்சாங்க பிஜேபியை. அதை ஏத்துக்கிறீங்க. அப்ப இங்க வைக்கும் போது அது எப்படி ஓட்டு போடலான்னு கேள்வி கேட்கறீங்க. ஓட்டு போட்ட மக்களை சாபம் கொடுக்குறீங்க, சாவ சொல்றீங்க, சுடுகாட்டுக்கு போக சொல்றீங்க. இதுதான் உங்களோட அண்ணா சொன்ன அரசியலா, ஜெயலலிதா எம்ஜிஆர் கொண்டு வந்த அரசியலா? இதுதானா மக்களுக்கு அறிவியல்ன்றதும் தற்குறித்தனன்றதும்? சரி, இந்த வருஷமே இப்படி சொல்றீங்க. அப்ப அடுத்த வருஷம் இந்த 14 வயசு பசங்க எல்லாம் 19 வயசு ஆயிடுமே. இப்ப 2031 விஜய்க்காக ஓட்டு போட்டு அந்த ஸ்வீப் பண்ணாருன்னா அப்ப அவனுங்கெல்லாம் தற்கூறீங்களா? அப்ப இப்போ உள்ள தற்கூறீங்க. இப்ப என் வயசு 37ஆவதுன்னா நான் பார்த்து வளர்ந்தது ஏடிஎம்கே பார்த்து தான். அப்ப என்னோட அரசியல் கட்டமைப்பு இவங்களை சார்ந்துதான். அப்ப நான் தற்கூறினா யார் தற்கூறி? கலைஞர் தற்கூறி, ஜெயலலிதா தற்கூறி. ஒத்துக்க முடியுமா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஆளுமையா பார்த்து வியந்தது ஜெயலலிதாவை, சாணக்கியனா பார்த்து வளர்ந்தது கலைஞரை, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நான் ஒரு அரசியல் தலைவனா, நான் இன்னும் சொல்ல போறேன், எம்ஜிஆரை நடிகரா விட அரசியல் தலைவனா நான் பிரமிச்சிருக்கேன் அவர் கதைகளை படிச்சு. அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா கோட்பாட்டின் அடிப்படையில பார்த்து வளர்ந்தவன் தான் நான். 2021 ஓட்டு போட்ட கட்சி திமுக. அவங்க வேணான்னு முடிவு பண்ணதுக்கான காரணம் ரியல்ல களத்துல மக்கள் படுற கஷ்டங்க. கோயம்பேட்டில் இருக்கிறவங்களோட வாழ்நாளைய போய் பாருங்க. அவங்க எல்லாம் யாருக்கு அம்பானி அதானிமா இருக்காங்க. ஒரு வாட்டி போய் பேட்டி கட்டிட்டு வந்து அடுத்த வாட்டி போய் கேட்கறாங்க, கடையை அடிச்சு நோடிச்சு அவங்க லைசன்ஸ் அப்படிங்கிருக்காங்க. ஏன்? டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்ன ஒரே காரணத்தை. இது ஜனநாயக நாடு தானே, பாகிஸ்தான் இல்லையே.
இங்க என்ன சர்வாதிகார ஆட்சியா நடக்குது? கிடையாது. ஜனநாயக நாடு தானே. அப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கட்சியை பிடிக்க சொல்றதுக்கு கூட அவனுக்கு உரிமை கிடையாதுன்னா நீ ஆட்சி நடத்துறியா என்ன நடத்தணும்? அதோட வெளிப்பாடு தான் சிட்டிங் சிஎம் தோக்கடிச்சு அமைச்சிருக்காங்க. அவங்க குளத்தூரை நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க அங்க ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வந்துருவாங்க கமிஷன் பைசா கேட்டு. இந்த பிரகாஷ் ராஜ் போவாரு சிங்கம் படத்துல, அந்த மாதிரி. அதெல்லாம் ரியாலிட்டியில நடந்திருக்குங்க. அங்கேயும் வாழ்றது மக்கள் தானே. எங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்சவன் சொந்த பந்தம் தான் அங்க வாழுது. அவன் ரியாலிட்டியில வாழ்ந்துருக்கான். ரோட்டை போட்டுட்டா, மரத்தை நட்டுட்டா, கரண்ட்டை கொடுத்துட்டா நல்லாட்சி கிடையாது. அங்க வாழ்ற மக்களோட வாழ்வாதாரமும் நீங்க வாழ்றீங்களோ ஒரு வாழ்க்கை அந்த அளவுக்கு உயர்த்தணும். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அடித்தட்டுல இருக்கிறவனும் சரி, மேல்தட்டுல இருக்கிறவனும் சரி, எவனையுமே இப்படி பார்க்க கூடாது. எல்லாருமே நேருக்கு நேரா பார்க்கணும். இப்படியும் பார்க்க வேணாம், இப்படியும் பார்க்க வேணாம், நேருக்கு நேரா பார்க்கணுன்றது தான் ஒரு சமூகம் சீரா இருக்கிறதுக்கான அடிப்படையான நாதமே. அப்படி இருக்கிறத தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் கோட்பாடோட கொண்டு வந்தார். இது எல்லாத்தையும் செயல்படுத்தாரு. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள செயல்படுத்த முடியாதுங்க, நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 10 லட்சம் கடனுக்கு மேல இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கே அவருக்கு 5 வருஷம் ஆயிடும். ஆனா அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு பேசிக் விஷயங்கள் மக்களுக்கு தேவையானதை அதை அவர் சரி பண்ணுவார்னு நாங்க நம்புறோம். அவரோட முதல் கையெழுத்தே வந்து மக்களுக்கான பெண்களுக்கான எல்லா ஊர்களுக்கும் போறதுக்கான பஸ்ல கையெழுத்து தான் சொன்னார். அப்ப அதை செய்ய முடியும்னா அடுத்தடுத்த விஷயங்களும் செய்ய முடியும். இப்ப 2500 ரூபாய் எப்படி கொடுப்பாரு? வாய்ப்பே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்றாரு. 8000 ரூபாய் கூப்பன் எப்படி கொடுப்பீங்க? 2000 ரூபாய் மாசம் எப்படி கொடுப்பீங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றுவீங்க? உங்களுக்கு எங்க இந்த காசு வருது? எந்த கஜானா? நீங்க தனியா கஜானா வச்சிருக்கீங்களா? எல்லாமே அரசு இயந்திரம் தானே. அப்ப அது எப்படி இயக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியல. கத்துக்கிட்டோம், அதுக்கான நேரத்தை நாங்க கொடுக்குறோம், வெயிட் பண்றோம். இப்படி ஆட்சி அதிகாரத்தை கையில கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும். நான் கொள்ளையடிச்சதெல்லாம் அவன் கணக்கு கேட்பான், நான் பண்ணது, நான் வெட்டி தின்னது எல்லாத்துக்கும் அவன் கணக்கு கேட்பான். அப்ப நான் மாட்டிப்பேன்ற பயம் தானே. அந்த பயம் தான் இவ்வளவு பண்ண வைக்கும். எங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பா ஆதரவா தான் இருக்கு. இப்ப மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கும்ல, டிவிக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதான், அதுவுமே போன் ஆயிடுச்சு. இன்னும் அடி கேவலமான ஒரு நிலையில தான் அவங்க 2 பேர் தோப்பாங்க. இன்னும் நீங்க நான் சொல்றேன்னா நீங்க 2 பேர் கூட்டணி கூட வைங்க, ஏடிஎம்கே கூட்டணி வைங்க. ஆட்சி அதிகாரத்துல 5 வருஷம் இருங்க. உள்ளாட்சி தேர்தல் வரும், நாடாளுமன்ற தேர்தல் வரும், செருப்பு கட்டி அடிப்பாங்க மக்கள், அசிங்கமா கேட்பாங்க. இப்பயே கழுவி ஊத்துற மாதிரி இன்னும் கேவலமா கேட்பாங்க. அடுத்து 2037 வரும்போது கிளீன் ஸ்வீப் பண்ணி நீங்க வீட்லயே இருங்க யாரும் உட்கார வச்சிருவாங்க. கண்டிப்பா மாட்டாங்கன்னா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே யாருன்னா மத சார்பற்ற கூட்டணிங்க. இப்ப பிஜேபி ஏடிஎம்கேயோட இருக்குங்க. அவங்க யாரு? மதவாதம் பூசல கட்சி தான். அவங்க மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அப்ப இவங்க 2 பேர் கூட்டணி இணையறாங்கன்னா இப்ப டிஎம்கே வேணாம்னு நினைக்கிறவங்க யாருன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். ஏன்னா அவங்களுக்கான அதிகாரம் பறிக்கப்பட்டுரும். பிஜேபி உள்ள வந்துச்சுன்னா அந்த பயம் தான் இன்னைக்கு வரைக்கும். காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொன்னவங்களா இன்னைக்கு டிஎம்கே சொம்பு தூக்குறாங்க. ஏன்னு கேட்டா டிஎம்கே தான் வந்து எங்களுக்கு காப்பாத்துனதுன்னு. ஏன் காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது ஏன் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி இருக்குன்னா அப்பதான் பிஜேபி உள்ள வந்துடாது. காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணி இருக்கோ அவங்க கூட தான் நாங்க வந்து நிற்போம். ஏன்னா அப்பதான் பிஜேபி உள்ள வந்துடாது. இப்ப காங்கிரஸ் யார் கூட இருக்கு? அப்போ உங்க ஆதரவு அவங்களுக்கு தானே போகணும். அப்ப ஏன் கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு மக்கள் எல்லாம் ஒரு மக்களும் இல்லை, மயரும் இல்லை. நீங்க ஓட்டு போடுங்க, போடாதீங்க, எனக்கு எவன வேணாலும், எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு அந்த ஆட்சி கட்டல் வேணும். எந்த சூழ்நிலையிலும் விஜயன்ற ஒருத்தன் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போறாங்க, அது லெனின் கோட்டே இல்லைங்க. நீங்க சாட்ஜிபிட்டில தேடி பாருங்க, எந்த ஆதாரமே கிடையாது. இவங்களுக்கு கோட்டு போடுறதுதான் இப்போ உங்களுக்கு வேலை. ஏங்க நீங்க அவங்க பதிவு போடுறவங்க எல்லாரும் பாருங்களேன், எங்க இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. ஒன்னு தமிழ்நாட்டுக்கு வெளியில இருப்பாங்க, இல்ல இந்தியா விட்டே வெளியில இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கூட இங்க கிடையாது. ஆனா பேசுறது 1000 பேசலாம். ஓட்டு போடுறதுக்காக ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி, இப்ப திருப்பத்தூர்ல ஒருத்தர் ஜெயிச்சாரு ஒரு ஓட்டுல, அதை ஒருத்த போட்டிருந்தான். அந்த ஒத்த ஓட்டை போடுறதுக்கு அவன் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்தான். அந்த ஒத்த ஓட்டு எவ்வளவு முக்கியமானதா மாறிச்சு இல்ல, அதை கூட அறிவிக்க கூடாதுன்னு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அப்பயும் அங்க வந்து அது ஓட்டு ஜெயிக்கணும். என்ன வேணாலும் நீங்க நான் கேட்கறேன்னா, ஓட்டோட முக்கியத்துவம் என்னன்றதை புரிய வச்சது எத்தனை பேருங்க வந்தான்? எத்தனை நாள் இவங்க ஆட்சி ஓட்டு போட்டாங்களே, எத்தனை பேர் வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வந்தா செலவு பண்ணி. இவனுங்க முட்டு கொடுத்து இப்ப லெனின் போட்டு சொல்றாங்களே, இவனுங்களே கிளம்பி வரல, அங்க உட்காந்துட்டு நம்மள திட்டிட்டு இருக்கானுங்க. நான் உங்களுக்கு ஓட்டு உரிமையே இங்க கிடையாது, எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அந்த நீங்க சாட்ஜிபிட்டி இப்ப முன்ன மாதிரிலாம் நீங்க என்னத்த வேணாலும் பேசலாம், மக்கள் நம்புவாங்க கிடையாது. நீ சொன்ன உடனே கோட்டை எடுத்து போட்டா சாட்ஜிபிட்டியே காரி துப்புது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. லெனின்லாம் அப்படி சொன்னதுக்கு இவனுங்களா சொல்றானுங்க அப்படின்றதுதான். அந்த கோட் போடுறதுலாம் வைத்தறிச்சலுங்க. உண்மையா அடிச்சுக்கிட்டு அழுகுறானுங்க வெளியில, அதாவது உள்ள அழுகுறேன் வெளியில சிரிக்கிறேன் நிலைமை தான் அவனுக்கு. அண்டாவா அதான் அன்னைக்கு ஆதி காரி துப்பிட்டான். அவனை பிச்சைக்காரன் தலைவா. அவனுக்கு இப்ப என்ன பேசுன்னு தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையிறான் ஏதாவது பேசுறமே. அவன் மேட்ரு அவனெல்லாம் கொண்டே வராதிங்க, அவனை பெரிய அளவே ஆக்காதீங்கன்னு செந்தில்லாம் இப்ப என்ன சொல்றான், பிஜேபியோட கூட்டணி வச்சது எப்படி நீங்க சொல்லலாம், அது என்னைக்கு அப்படின்னு திட்டிட்டு இருந்தவன் நேற்று உட்காந்துட்டு டிபேட்ல சொல்றான், ஆல்ரெடி திமுக பிஜேபியோட நீ சோத்தை தான் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? உண்மையிலேயே சொல்றேன், ஒரு நிலையில நில்றா. ஒண்ணு நீ டிஎம்கே கூட நிக்கிறியா, எக்காரணத்தை கொண்டு டிஎம்கே ஏடிஎம்கே கூட சேராதுன்னு சொல்லணும். எப்படி சேருங்க? அது பிஜேபி கூட இருக்கிறது, நாங்க மத சார்பற்ற கூட்டணி. உனக்கு ரோசம் வராது, அதெல்லாம் வராது. எனக்கு காசு தான் வருது. 4 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கேன், மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கு, காருக்கு டீசல் போடணும், எனக்கு காசு வேணும்ல, அதுக்காக என்ன சொன்னாலும் பரவாயில்ல. மக்களை பைத்தியக்காரன்னு நினைக்கிறீங்க, மக்கள் என்னைக்குமே பைத்தியக்காரங்க கிடையாதுங்க. அதுக்கான ரியாலிட்டி தான் 2 வருஷத்துக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு என்டிஆர் பண்ண ரெக்கார்டை இவர் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் வாங்கின ஓட்டை விட அதிகமாக வாங்கியிருக்காரு. ரியாலிட்டியாக அன்னைக்கு அவர் இன்னும் அதிகமாக வாங்கியிருக்கலாம், ஏன்னா அப்போ மக்கள் தொகை கம்மி, அதனால அதிகமாக கூட வாங்கியிருக்கலாம். பட்
டு த ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ஓட்டோட அதிகம் தான். ஆப்வியஸ்லி மக்களை முட்டாள நினைக்கிற வரைக்கும் அரசியல்வாதிகள் இவனுங்க பண்றதா அரசியல் நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாளாக்கப்படுவாங்க. இப்போ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொன்னாதான் நாங்கள் போவோம், விஜய் வந்து எங்ககிட்ட எங்க அப்பா சொன்னாதான் போவோம், எங்க அம்மா சொன்னாதான் போவோன்ற மாதிரி இருக்கு. நீங்க உங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இல்ல, கட்சிக்கு தலைவன் யாரு? அவன் கட்சிக்கு நீங்க தானே தலைவன். ஸ்டாலின் யாரு? உங்க அப்பாவா தாத்தாவா? இல்ல அப்பா கிட்ட பொட்டி வாங்கிறீங்களா? அவங்க செலவு பண்றாரா? உங்களுக்கு நான் உங்களோட கோட்பாட்டுல நீங்க இதுல வேற கேட்டாங்க விஜய்க்கு என்ன கொள்கை இருக்கு, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, நீங்க யாருக்காக இவ்வளவு நாள் வேலை பாக்குறீங்க? நீங்க உங்களோட கொள்கைப்படி பார்த்தா என்ன நீங்க டிவி கூட்டணி வச்சிருக்கணும், நீங்க ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துருக்கணும், உங்களுக்கான அமைச்சரோட பதவியை வாங்கி மக்களுக்கு சேவை செய்ய போயிருக்கணும். ஏன் இன்னும் போல? விஜய் வந்து நேரம் எங்ககிட்ட வந்து கேட்கணும், எப்படி காலில் விழுந்து கெஞ்சணுமா? சரி, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க 2வது வாட்டி ரீஎலெக்ஷன் பண்ணுங்க, நில்லுங்க, எத்தனை தொகுதி ஜெயிக்கிறீங்க, அவங்க எவ்வளவு தொகுதி ஜெயிக்கிறாங்க. ஏங்க எத்தனை தொகுதிங்க வாங்கினாரு அவர் இந்த வாட்டி? பிசிகா எத்தனை இடத்துல ஜெயிச்சாரு? அவரு யாருக்கு எத்தனை தகுதியில எல்லாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தானே கொடுத்தாரு. ஆனா உங்களை நம்பாம அடுத்த வேற ஒருத்தருக்கு எப்படி வாக்கு கொடுத்தாங்க? அவர் பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிச்சு வச்சிருக்காரு. அப்ப நீ தலைவனா அவன் தலைவனா? அவர் தானே தலைவன். அவர் நிரூபிச்சிட்டார்ல. கையை கொடுக்குறாரு, வாங்கிட்டு நேரா போய் அமைச்சரில் உட்காந்து நீ இவ்வளவு நாள் நீ கண்ட கனவை நிறைவேற்ற ஒரு தலைவன் வந்திருக்கான், அவன் கூட நிக்கிறது தான் உன்னோட கடமை. அதுதான் சமூகமும் விரும்பும். அதை தாண்டி இன்னுமே நான் கூச்சா துப்பேன், திமுக தான் நான் வந்து தப்பு கட்டேன். என்ன வேணாலும் கொடுக்க அவர் தயாருங்க. அவங்க கனவை அவர் நிறைவேற்ற அவர் ரெடி, அந்த கனவை செயல்பட இவங்க ரெடியா? அதுதான் மேட்ரிங்க. அதை நான் இப்பயும் சொல்றேன், கூட்டணி வந்துட்டா 118 பேர்ட்டுங்க. நானே கேட்கிறேன், உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு. சப்போஸ் அவர் வந்து ஆட்சி பண்றது பிடிக்கல, அவர் பிஜேபியோட கைக்கூலி தான் உங்களுக்கு உண்மை தெரியுது, விலகிடுங்க. 6 மாசமும் 3 மாசம் வரைக்கும் ஆட்சி கலைஞ்சிரும்ல. சிம்பிள் இல்ல. நீங்க விலகி போனாலும் ஒருத்தன் வந்து அவன் ஆட்சி தொடர முடியாதுல்ல, அவன் பெரும்பான்மை நிரூபிக்கணும்ல, ஆட்சி கலைஞ்சிரும்ல. உங்ககிட்ட தான் இப்பயும் அதிகாரம் இருக்கு. டிஎம்கே என்னைக்காவது அவனை மதிச்சிருக்கா? உங்களுக்கு அவங்க சரிசமம் உட்கார வச்சிருக்கா? உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்துருக்கா? எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை வெறும் கூட்டணிக்காக ஒரு நம்பருக்காக மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க, உங்களோட ஓட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க. உங்க மக்களுக்கான அவங்க ஆட்சி அவங்க இது வரைக்கும் பண்ணதில்லை. எத்தனை வந்து ஆணவ கொலைகள் நடந்திருக்கு? என்ன பிரச்சனை? நீங்க எதுக்காக பேசிருக்கீங்களா? இது வரைக்கும் போராடினீங்களா? 7ஆம் தேதி அவர் பதவியேற்க போராடணும்னா அன்னைக்கு போராட்டம் அறிவிக்கிறீங்க. ஏன் அது வரைக்கும் சிலிண்டர் ரேட் ஏறினது தெரியாதா? அது வரைக்கும் மத்திய அரசு இதுக்கு பிரச்சனை பண்ணதுன்னு தெரியாதா? அவ்வளவு நாள் வாய மூடிட்டு இருந்து ஒரு போராட்டம் பண்ணது கிடையாது. அவங்க ஆட்சியில இருந்து இறங்கின உடனே 3 பேர் சேர்த்து போராட்டம் பண்றாங்கன்னா உங்களோட மனநிலை மக்களுக்கான மனநிலையில இல்ல. ஸ்டாலின் எப்படியாவது இங்க இருந்து காப்பாற்றணும், அவ்வளவுதான். அந்த மனநிலையில இருக்கிற வரைக்கும் நீங்க கூட்டணிக்கு வந்தாலும் சரி, அதே மனநிலையோட தான் இருப்பீங்கன்னா நீங்க கூட்டணிக்கே வர வேண்டாம். ஏங்க தப்பிக்கிறதுக்கு அவன தப்பா பண்ணிருக்காரு, மக்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்காரு, இஷ்டப்பட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அவர்கிட்ட தான் அதிக பெருமான இடங்கள் இருக்கு. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவர் சட்டமன்றத்துக்கு போனோம், அங்கதான் ஃப்ளோர்ல தான் தன்னோட கவுண்டை காட்டணும். அவர் அங்க காட்ட மறுக்கப்பட்ட ஆட்சியை கலைங்க, ரீஎலெக்ஷன் வைங்க, அதை சட்டப்படி செய்யுங்க. அதுக்கான அதிகாரத்துக்கு அவருக்கு முதல்ல கொடுங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சட்டப்படி செய்யறதுக்கே உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு பயமா இருக்குன்னா ஒத்துக்கிட்டு நாங்க பயந்துட்ட சாமி, நீ ஆட்சியில வராத, நாங்க ரீஎலெக்ஷன் வைக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறோம், நீ வந்துடாத, நீ மறுபடியும் படத்துக்கு போகணும் கெஞ்சுங்க. அந்த ஆள் காலில் விழுந்து கெஞ்சுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் அரசியல் பதிவு. ஆக்சுவலி வந்து விஜய் சார் தான் எல்லாரோட காலையும் பிச்சை எடுக்கிறதா சொன்னாங்க. அவ்வளவு அவசியமே கிடையாது. இவனுங்க தான் பிச்சை எடுத்து ஐயா சாமி போயிடாத, அப்பா சாமி போயிடாத, என்னை விட்டு போயிடாத, நான் அந்த தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. நீயே வேணாம், சிஎம்மா இருக்கிற உன்னையே துரத்தி அடிச்சிருக்காங்க ஒருத்தவங்கன்னா, அந்த தொகுதிக்கு நீ அவ்வளவு செஞ்சும் வேணாம்னு நினைக்கிறாங்கன்னா அது உன்னோட குளத்தூர் தொகுதிக்கு பண்ண தனிப்பட்ட விருப்பம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு நீங்க பண்ண துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்ச துரோகம். ஒவ்வொருத்தன் வீட்லயும் எவ்வளவு கஷ்டப்படுற. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உதயநிதி மாதிரி எல்லாருமே வந்து நெப்போக்கிட்டா இருக்காங்கன்னா அவன் அப்ப சேர்த்த சமாஜ சொத்தை காப்பாற்ற முடியாம பிள்ளைங்க கதறானுங்க. எவ்வளவு இடத்துல திமுக வந்தா கட்ட பஞ்சாயத்து உருவாகும், நல்ல தகராறு வரும், கஞ்சா போதை அடிமாகும், ரவுடிசம் அதிகமாகும், இதெல்லாம் தான் சொன்னானுங்க. 2021 புத்தி கெட்டு போய் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தா மாறும் நம்ம பைத்தியக்காரன் தான். நான் ஒரு தற்குறியா இருந்தேன் 2021. அது மாறும் நான் நேரடியா 3 வருஷம் 4 வருஷத்துல பாத்துட்டேன். இவனுங்களை இப்படிப்பட்ட ஒரு எச்சைகள் வர்றதுக்கு ஏலியன் கூட எங்களை ஆட்சி பண்ணலான்ற ரேஞ்சுக்கு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதையும் தாண்டி ஒருத்தர் நல்லவன் வந்திருக்கான். அவர் எப்பனாலும் கட்சி தொடரிருக்கலாமேங்க. ஏங்க விஜயகாந்த் இறந்தோன்னு வரணும்? விஜயகாந்த் இறந்த உடனே அவர் கட்சி அடுத்த 4 மாசத்துல அவர் அறிவிக்கிறார், 2 மாசத்துல அறிவிக்கிறார், அடுத்த 3 வருஷத்துல கட்சியை மேம்படுத்துறாரு. மக்களுக்கு என்ன சொன்னோன்னு அதை சொன்னாரு. எல்லா இடத்துக்கும் கூட அவர் பிரச்சாரத்துக்கு போலியே, எல்லா இடத்துக்கும் நீங்க பர்மிஷன் கூட கொடுக்கலையே. ஆனா அத்தனை இடத்துலையும் அவர் போகாத இடத்துல மக்கள் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்களே. ஒரு புது கட்சி எங்கேயுமே டெபாசிட் இழக்கலையே, 2வது இடத்துல தானே வந்திருக்காங்க. பெரும்பான்மையான வாங்கின 50 வருஷம் ஆண்ட கட்சி 116 இடங்கள் 3வது இடம் போயிருக்கு. அப்ப மக்களுக்கு யார் மேல வெறுப்பு இருக்கு? மக்கள் யாரை நேசிக்கிறாங்க, மக்கள் யாரை விரும்புறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இவனுங்க ஜெயிச்சுட்டேன்னு இவனுங்க பீத்திட்டு இருக்கிற இடத்துல கூட 100 ஓட்டு 200 ஓட்டு 900 ஓட்டு வித்தியாசம் தான். அதுவுமே மக்கள் சந்தேகத்தின் பேர்ல போட்டது. மேபி விஜய் ஜெயிக்காம போனா என்னன்னு, அதுவுமே உங்களுக்கான ஓட்டு கிடையாது. அதையுமே விஜய் வரமாட்டாரு, அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற நினைப்பு தான். நீங்க உங்களுக்கு திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, உங்க மனசுல திடம் இருந்தா, நீங்க 75 வருஷம் 50 வருஷம் கட்சி தான், நாங்க ஆளுதாம்ல அப்படின்னு உங்களுக்கு நினைப்பு இருந்தா, நீங்க கட்சி ஆட்சி வராம நீங்க ரீஎலெக்ஷன் வச்சு ஒருத்தனுக்கும் காசு கொடுக்காம, இல்ல நீ காசு கூட கொடுத்துக்கோ, நீ கூட்டணி வைக்காம தனித்தனியா கூட நின்னுக்கோ, அந்த தோக்கடிச்சு காட்டு. நீ சொல்றத நான் இதோட நீ சொல்லுவீங்க, நீங்க எல்லாம் என்ன சொன்னாலும் சொல்லுவீங்க, நான் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுவேன், காலத்துக்கு கொத்தடிமேன்னு நெத்தியில பட்டை அடிச்சுக்கிட்டு திரியறேன்.
அதுக்கு முன்னாடியே போலீஸை குமிச்சிட்டாங்களே, அதாவது அதுக்கு முன்னாடியே போலீஸை குமிச்சிட்டாங்க. மக்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க. மக்கள் வந்துட்டா அந்த பிரச்சனை எவ்வளவு பேருக்கு பெருசாகும். நேஷனல் மீடியா வரைக்கும் கவரேஜ். இப்போ இவர் ஒரு வார்த்தை சொன்னாலே நேஷனல் மீடியா வரைக்கும் போகுது, அது இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் கூட போகும். ஏன்னா என்ன கேட்குறேன்னா, ஒரு மனுஷன் இங்க ஜெயிச்சதுக்கு இலங்கையில கொண்டாடுறாங்க, பிரான்ஸ்ல கொண்டாடுறாங்க, லண்டன்ல கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? ஆனா அவரோட வெற்றியை தான் வெற்றியா பாக்குறாங்க. அதை விட ஒரு மக்களோட அவர் எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எடுத்துக்கோங்கன்றாங்க. அதாவது நீங்க வேணா சாமி, அதாவது வந்து என்ன தத்து எடுத்துட்டு போன்றாங்க. ஒருத்தவங்க அதே இலங்கையில வந்துட்டு விஜய் ஜெயிச்சாருன்னா அங்க ஆல்குலை கொண்டாரு கட்டி தரணும். அங்க உள்ள டிவி கேம்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அங்க சொன்னதே அந்த அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிருக்காங்க. இங்க உள்ளவனுங்க அது அவ்வளவுதான். நம்மளோட தலையெழுத்து இந்த மாதிரி ஒரு மாநிலத்துல பிறந்துட்டோமேன்னு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவர் வந்திருக்காரு. போராட்டத்தெல்லாம் தாண்டி சட்டப்படி என்ன பண்ணுமோ நீங்க அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் என்ன கேட்கறேன்னா, சட்டத்துக்கு புறம்பா நீங்க செய்யாத வரைக்கும் மக்கள் இங்க அமைதியா இருப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பா நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விஷயங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இங்க உள்ள வெறுப்புக்கு நேபாள் மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம், இலங்கை மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம். மக்கள் எதுவுமே கையில எடுக்கலையே. அவன் அழகா அவன் ஓட்டு போடுற அவனோட அந்த உரிமையை வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டான். எனக்கு இங்க வேண்டாம், எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், எனக்கு இந்த ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு நினைச்சான், ஓட்டு போட்டான். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தோக்கடிச்சா கொண்டாடுறீங்க, மாற்றம்னு மக்கள் நினைக்கிறாங்க, அதனால ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அங்க எப்படி தப்பு நடந்துச்சுன்னு கேள்வி கேட்குறீங்க. அதே மாற்றம் தானே இங்க வந்திருக்கு, அதே மாற்றம் தானே கேரளால வந்திருக்கு. அப்ப அந்த மாற்றத்துல அவங்களால ஏத்துக்க முடியுது, இந்த மாற்றத்தை ஏத்துக்க முடியலன்னா பிரச்சனை உங்களுக்கு மாற்றம் இல்ல, மக்கள் இல்ல, நம்ம அதுக்கு மேல சம்பாதிக்க முடியுன்ற பயம் மட்டும்தான். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் போராடுறதெல்லாம் அதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். நீங்க வந்து ஆட்சி அமைக்கணுமா, ஆட்சி அமைச்சுக்கோங்க. இல்லையா, ஆட்சி அமைக்க உங்க பெரும்பான்மை இல்ல, மாநில கவர்னர் ஆட்சி வரட்டும், எலெக்ஷன் வச்சுக்கோங்க. எதை பண்றதா இருந்தாலும் நீங்க உடனே பண்ணுங்க, நாங்க தயார் நிலையில தான் இருக்கும். ஆனா எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கேவும் டிஎம்கே கூட்டணியும் தயாரான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. ஏன்னா நாங்க தயார் நிலையில இருக்கோம். அவன் டெபாசிட் கட்டல ஆரம்பிச்சு காசு கொடுக்குறதுக்கு அவன் ரெடி பண்ணணும். பாவம் ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணிட்டான், செலவு பண்ண இடத்தையும் அவன் மீட்க முடியாத அளவுக்கு தோத்துட்டான். மறுபடியும் எல்லாத்தையும் அவன் பண்ணுவானான்றதுலாம் தெரியாது. அதுக்கும் வந்து கட்சி தான் கொடுக்கணும். இந்த ஆள் சொத்தை வித்து கட்சி நடத்துறாரு. அவனுங்க ஒரு குண்டுமணியை வித்து கட்சி நடத்த சொல்லுங்க பாப்போம், பண்ண மாட்டானுங்க. ஆனா அவனுங்க அதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவளை போராடுறானுங்க. ஆப்வியஸ்லி இன்னும் 2-3 நாள் அதிகபட்சமா எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் தெரிஞ்சிடும். என்னவா இருந்தாலும் நாங்க தயார் நிலையில இருக்கோம். நாங்க உண்மையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், அவருக்காக நிக்கிறவங்க தான். இவனுங்க எங்க ஒரு இடத்துல அவனுக்கு தைரியம் பண்ணிக்க சொல்லுங்க பாப்போம், மாட்டானுங்க. இவனுங்க சாபம் கொடுக்குறானுங்களே, இந்த ஊர்ல வைக்கிற மாதிரி ஜண்டான் மந்திரம் போடுவானுங்க போல, விட்டா கேரளா கிளம்பி மந்திரம் வைப்பானுங்க போல, எல்லாம் ரத்தம் கட்சி சாகணும்னு. அந்த அளவுக்கு தான் அவனோட அரசியல் அறிவு. ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் நாங்க தயார் நிலையில இருக்கோம். எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாமே அவங்கள சார்ந்த மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, டிவிக்கோட கூட்டணி வைப்பாங்க, ஆட்சி அமைப்போன்றது நாங்களோட நம்பிக்கை. ஸ்டாலின் சாரோட போயிட்டு வந்து கேட்டு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நாங்க வர்றோம்னு சொல்றாங்களே. இப்ப விஜய் சார் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போய் கேட்பாரா? அதெல்லாம் கண்டிப்பா போக மாட்டாரு. அவங்க சொன்னாங்களே ஸ்டாலினை போய் கேளுங்க, அவர் ஓகே சொன்னானா ஓகே அப்படின்றதெல்லாம் வந்து நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கட்சியை இணைச்சிருங்க. நீங்க உங்களோட கட்சிகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட இணைச்சிட்டு நாங்க திமுக காரன் என் தலைவன் கிட்ட கேளுங்க, நான் அப்பதான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லுங்க. அவர் விஜய் கேட்பாரு. உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? இவ்வளவு நாள் நீங்க பண்ணது எல்லாமே ஒரு நாடகம்ன்றது தெரிஞ்சிடும்ல. அதனால உங்களுக்கு அந்த திராணி இருந்தா பண்ணுங்க, அவர் ஸ்டாலின் கிட்ட கேட்பாரு. ஆனா அப்படி ஸ்டாலின் கிட்ட கேட்டு அவர் கூட்டணிக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் ஸ்டாலின் இப்போ எதிர்கட்சியா தலைவராக இருக்கிறதுக்கு கூட அவருக்கு தகுதி இழந்துட்டாரு. ஆப்வியஸ்லி அதுக்கான வாய்ப்பு இல்லை. ரீஎலெக்ஷன் பை எலெக்ஷன் என்னத்தை வச்சாலும் தயாரா ஃபேஸ் பண்ணதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஆப்வியஸ்லி எதா இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண ரெடி. இப்ப வரைக்குமே ஆளுநரை எதிர்த்தே கேள்வி கேட்கல யாரு? விஜய் சார் வந்து இப்ப வரைக்கும் ஆளுநரை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்கலையே. இது வரைக்கும் அவர் எவ்வளவு இடத்துல பேசியிருக்காரு? நானே கேட்கறேன்னா, எல்லாத்துக்கும் ஸ்டாலினா பேசுறாரு, எல்லாத்துக்கும் எடப்பாடியாரா பேசுறாரு, எல்லாத்துக்கும் மோடியா பேசுறாரு கிடையாது. நானே கேட்கறேன், எல்லாரும் சந்திச்சு பேசி சொல்றாங்களா நாங்க இப்படி எதுக்குறோம் அப்படின்னு. ஆனா விஜய் சார் எது அப்படி கேள்வி கேட்கவே இல்லை. அவர் கேள்வி கேட்க வேணாம், அவர் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க. முதல்ல ஒரு கட்சி இப்படிதான் செயல்படும். இவனுங்க நானே கேட்கறேன்னா, எல்லாத்துக்கும் பிரஸை தூக்கிட்டு மைக்க தூக்கிட்டு ஸ்டாலின் வாயில வைக்கிறாங்க கிடையாது, எல்லாத்துக்கும் வந்து எடப்பாடியார் வாயில வைக்கிறாங்க கிடையாது. யார் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருப்பாங்க, செய்தி தொடர்பாளர் இருப்பாங்க, இப்படிதான் போகும். எனக்கு என்ன புரியலன்னா, விஜய் தான் எல்லாத்துக்கும் பேசணும்னு இருக்கா, நான் புதுசா ஒரு கட்சி தொடங்கிட்டா புள்ளி பண்ணுவீங்களா? அந்த ஆளானால தான் உங்களை மதிக்கவே இல்லை. கேட்ட கூட திறக்கல, கேட்டு வெளியில தான் நிக்க வச்சிருக்கான். அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, நீங்க இதெல்லாம் பண்ணலன்னா மக்களை மதிக்கலன்னு. மக்கள் மதிச்சனாலதான் 150 இடத்துல வச்சிருக்காங்க. மக்களை மதிச்சனாலதான் அவர் இவ்வளவு இடத்துல ஜெயிச்சிருக்காரு, 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. எங்க பேசணுமோ அவர் அங்க பேசினார். அந்த பேச்சுக்கான ரிசல்ட் தான் ஜெயிச்சிருக்காரு. இதையும் தாண்டி இவனுங்க இதெல்லாம் பண்ணி நாங்க ஆட்சிக்கு வரவிட மாட்டோம், நாங்க ஆளுங்கட்சியா கூட்டணி போட்டு வரலாற்று பிள்ளை பண்ணி கேவலமா மக்கள் கிட்ட காரியத்துக்கு வாங்குவோம், அதையும் மீறி எங்களுக்கு அதிகாரம் வேணும் நிக்கட்டும், எதிர்கட்சியா அவர் வந்து உட்காரட்டும், என்ன நடக்குதுன்றத மோதி பாத்துடலாம், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, சீரியஸா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வந்து விஜய் சார் அவ்வளவுதான், இனிமே சிஎம் ஆக மாட்டாரு, ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உட்கார மாட்டாரு, அப்படியா இப்படியாங்கிறாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா, என்கிட்ட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கேட்டாரு, அவரால் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. எனக்கு முதல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கு கூட அவர் கிடையாது, லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க 234 தொகுதிக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு விக்கிரவாண்டி மாநாடு நடத்துவதற்கு துப்பு இருக்கா, தைரியம் இருக்கா? என்னோட கேள்வி, முதல் கேள்வி. விக்கிரவாண்டியில மாநாடு அறிவிச்சிருக்காரு, அதை தைரியமா நடத்தி முடிக்க முடியுமான்னு ஆரம்பிச்ச கேள்வி. கடைசியா எங்க வந்ததுன்னா, விஜய் மட்டுமாதிரி பெரம்பூர்ல ஜெயிப்பாருங்க. சென்னை வந்து திமுகவோட கோட்டை. என்ன சத்தியமா நான் சொன்னேன், சென்னையில மினிமம் 12 இடம் வந்து டிவிக்கு பிடிக்கும், 14 இடங்கள் பிடிச்சிருக்கு. மக்களோட மனநிலையை புரிஞ்சிக்க தவறுற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் ஆட்சியை இழக்கிறது உறுதி. நீங்க மக்கள் மனநிலையை படிங்க. நீங்க வந்து உங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா இருக்கு, நம்மளோட உளவுத்துறை ஃபெயிலியரா இருக்கு, உங்களோட கணிப்பு தப்பா போயிருக்கு. அப்ப மக்களே உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க என்ன ஆட்சி பண்ணிருப்பீங்க? மக்களோட மனநிலையில என்ன, ஃப்ரிட்ஜ் கொடுத்தா, வாஷிங் மிஷின் கொடுத்தா, கட்டி சாமான் லேப்டாப் எல்லாத்தையும் கொடுங்க, வாங்கி வச்சுப்பாங்க. அது அவன் பணம், எவன் பணம் கிடையாது, அது அவன் பணம். விஜய் சொன்னா, நான் கேட்கிறேன், விஜய் அவங்க மக்கள் மேல எவ்வளவு தூரத்துக்கு இறங்கிதுன்னா, என்னத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கங்கன்னு விஜய் சொன்னாருங்க, நான் வாங்கிப்போம். ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். அதுதான் விஜயோட பவர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இந்த எல்லாரும் கேட்டீங்களா மாற்றம், அப்படி என்ன மாற்றத்தை அவர் பண்ணிடுறாரு, என்ன மாற்றம்னு கேட்டீங்களா? ஓப்பனா சொல்லணும்னா என்னால இப்ப சொல்ல முடியும், என் குடும்பம் மொத்தமும் காசு வாங்காம விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கு. என்னால விஜய் ஆட்சியில ஏதாவது பிரச்சனை கூட ஊர்ல எல்லாம் ஜாதி, அதாவது அடிமட்ட மக்கள் இருக்கிற தெருவழியா கூட போக மாட்டாங்க, அப்ப ஓட்டு போடுவாங்களா? ஆனா இவங்க ஊர்ல டிவிக்கு தான் ஜெயிச்சு. ஆமா, ஆக்சுவலி வந்து ஏன்னா நானும் சீரியஸாவே எதிர்பார்க்கல, நம்பவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு என்னன்னா இங்கிட்டலாம் வந்துடும், ஓப்பனா சொல்லணும்னா சென்னை சைடு இந்த சைட்லாம் வந்துடும். ஆனா எங்க ஊர் சைடு ஓப்பனா சொன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், மதுரைலாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். நாங்க அங்கதான் பிறந்தோம், அங்க வளர்றது, அவங்க பாக்குறது, அவங்க பேசுற விதங்கள், ஓட்டு போடும் போதே சொல்லுவாங்க, என் நம்பி நிக்கிறான் உதயசூரியன், என் தம்பி, என் ஆளு, ஏன் சொன்னோம், ஏன் ஜாதி, நாளைக்கு பிரச்சனைனா வந்து நிப்பான், நீ வருவியா அப்படின்னு கேட்பாங்க. என் வீட்டுக்குள்ள உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்டதெல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரஞ்சித் அவரை வந்து நிறைய போர்ட்ரேட்லாம் பண்ணிருக்காங்க டைரக்டர்ல, ஜாதி வச்சு மையப்படுத்திருக்காங்க. உண்மையில நான் நிறைய பாத்திருக்கேன். அந்த தெரு வழியா போனா அந்த தெரு வழியா போய் நான் என் வீட்டு ஃபங்க்ஷனை நடத்தணுமான்னு கேட்டவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். நான் வளர்ந்துருக்கேன், அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அவங்க தெரு வழியா போய் என் பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணுமா, அப்படியாப்பட்ட கல்யாண மண்டபம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஓப்பனா சொல்லலாம், அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்குலாமா இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டவங்களெல்லாம் நான் பாத்திருக்கேன். லிட்டரலி என் தங்கச்சி சொன்னதெல்லாம் என்னால மறக்கவே இல்லை. ஆக்சுவலி என் தங்கச்சி பொண்ணு 5-6 வயசு தான் இருக்கும், யூகேஜி ஏதோ போகுது. அவ சொல்றா, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்கு. இல்ல எங்க அம்மா வந்து கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருமா, எங்க அப்பாவா எங்க அம்மாவா நான் பாக்கணும். 5 வயசு குழந்தை சொல்லியிருக்கு, எங்க அப்பாவா எங்க அம்மாவா நான் பாக்கணும், கண்டிப்பா பாப்பேன், நான் வெயிட் பண்ணி பாக்கணும், நியூஸ் சேனல் வைங்கன்னு சொல்லுது. அவர் பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம். சீரியஸா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஓப்பனா சொல்றேங்க, 128 மெஜாரிட்டி 118 பாத்தீங்களா, இப்ப கூட தெரியல 118 எம்எல்ஏ இருந்தாதான் உண்மையிலே வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியுங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. எங்க ஊர்ல வந்து நான் இன்னைக்கு ஓட்டு போடும் போது என்னன்னா, உதயசூரியன்ல எங்க தெருக்காரங்க நிக்கிறாங்களா இல்லையா, எங்களுக்கு செஞ்சிருக்காங்களா செய்யலையா, எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அப்படிதான் சொன்னாங்க, அப்படிதான் வளர்த்தாங்க, அப்படிதான் யோசித்தாங்க, இது நம்ம சொந்தக்காரன், இவன் நிக்கிறான், ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு இல்லையா, ஒன்லி ஜெயலலிதா இல்லைன்னா கருணாநிதி, இவங்க 2 பேரை மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் இன்னைக்கும் ஊர் சைட்ல ரெட்டலை சின்னம்னாலே ஜெயலலிதாங்கிற மைண்ட் செட்டு, எம்ஜிஆரோட மைண்ட் செட்டு தான் அப்படியே இருக்கு. இன்னைக்குமே எடப்பாடி அவங்களோட ஞாபகம் வரல. அதெல்லாம் தப்பு இல்லையா? அதாவது எம்ஜிஆரை நம்பி ஜெயலலிதா நம்பி அவங்களோட கட்சி ரெட்டலைன்னு ஓட்டு போடுறது தப்பு இல்ல. விஜயோட பிராண்ட் விசில் சின்னம்னு குழந்தைங்க சொல்றாங்கன்னு ஓட்டு போடுறது தப்பு. அது விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுறது தப்பு. எப்படியாவும் கலைஞர் கருணாநிதினு நினைச்சு உதயசூரியன்றதுக்காக மட்டும் ஓட்டு போறவங்க எவ்வளவு பேரு, வேட்பாளர்கள் பேரை தெரியுமா? தெரியாது. அவங்க அதே மாதிரிதான் ஏடிஎம் கேட்கும், ரெட்டலைக்காக ஓட்டு போறவங்க எவ்வளவு பேரு. அதனால தானே நீங்க உதயசூரியன் சின்னத்துல ரெட்டலை சின்னத்துல ஓட்டு போட வைக்கிறீங்க, அந்த சின்னத்தை கொடுத்து. அப்ப நீங்க பண்றது சரினா இவர் பண்றது தப்பாயிடுமா? இப்போ நிஜமா நானும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. யார் வந்தாலும், அது ஆட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சியா இருந்தாலும், எதிர்கட்சியா இருந்தாலும், எல்லாத்தையும் கலைச்சிட்டு மறுபடியும் கோட்டை முதல்ல இருந்து போடுற ரீஎலெக்ஷனா இருந்தாலும் ஒரு கட்சியா நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். என்னவா இருந்தாலும் மோதி பார்க்கலாம் முடிவோட இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப ஏதாவது விட்டி கூட்டணியில சேர்த்தீங்க அப்படின்னா டீசெண்டா வந்து ஆட்சி அமைப்பாரு. இடைத்தேர்தல்லாம் வச்சீங்கன்னா 234க்கு 230 வர வரைக்கும் சீரியஸா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
சோ அடுத்ததுக்குமே மொத்தமா முடிச்சு விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். அடுத்ததுலயாவது கொஞ்சம் இது பண்ணுங்க. என்னோட முதல் விஷயம்னா கொளத்தூர் தொகுதியில உண்மையிலே வந்து ஸ்டாலின் சார் தோத்தப்ப நானும் ஃபீல் பண்ணேன். நான்லாம் ஃபீல் பண்ணேன் ஓரளவு. என்ன மாதிரி ஃபீல் பண்ணேன்னா, இப்ப அழுகுறத துப்புரவு தொழிலாளர்கள் நடு கடவுள நின்னுட்டு போராட்டம் பண்ணாங்க, சாக்கடைல போராட்டம் பண்ணாங்க, அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு உள்ள போடும்போது கஷ்டமா இருந்தது. பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறப்போ நல்லா நம்ம எல்ஜே சூர்யா மாதிரி அருமையா இருக்குதா அப்படின்னு மாதிரி நிறைய அவர் அழுதெல்லாம் நிறைய பார்த்தோமே. குண்டு கூட தூக்கிட்டு நம்ம ஆஸ்கர் நாயகன் அன்பில் மகேஷ் அவருமே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அப்பெல்லாம் கூட அழுகலையா? அதான் அப்பெல்லாம் கூட அழுக வந்து அவர் ஸ்டாலின் தலைவர் தோத்தாரு நினைச்சு அழுக. ஏங்க அப்பெல்லாம் அவர் அழுது இருந்தாங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்குமே. அவ்வளவுதான். அதெல்லாம் ஜூலி இப்போ பேட்டி முடிச்சு வேற பிஸ்கெட் போடுறேன். பெரிய ஒரு போர்க்களம் அவளுக்கே ஒரு போர். அவரோட தகுதிக்கெல்லாம் அது அந்த அளவுக்கு தாங்க. அவ்வளவுதான். அது என்ன கத்திட்டு போவோம். நம்ம ரோட்டா நடந்து போகும்போது 4 நாய் நம்மளை பார்த்து கத்ததான் செய்யும். அந்த நாய் கிட்ட டே நாயே கத்தாத, நான் வந்து உனக்கு தெரிஞ்சோம் வெறி நாய் இருக்குல்ல, அது கடிச்சா பிரச்சனை இல்லை. அது மாதிரிதான் அதெல்லாம் நம்ம எதுவும் கம்பேர் பண்ணவும் முடியாது. பட் அவரோட தகுதிக்கு ஸ்டாண்டர்டுக்கும் அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு ஆட்களுக்குமே அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. இதெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இக்னோர் பண்ணிட்டு நம்மளுக்கு களம் வேற, நம்ம போராட வேண்டிய இடம் வேற, நம்ம பேச வேண்டிய தலைவர்கள் வேற. இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இதெல்லாம் வந்து அதை அமுச்சு விட்டுணும். அவ்வளவுதான்.